What is the way? What we have to do for our church to grow spiritually and numerically? நம்முடைய சபை ஆவிக்குரிய ரீதியாகவும் எண்ணிக்கை அளவிலும் வளர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? For any local church to grow numerically and spiritually, there is no shortcut. எந்த ஒரு ஸ்தல சபையும் தன்னுடைய வளர்ச்சிக்காக குறுக்கு வழி என்று ஒன்று கிடையாது. Why God gave them the growth or spiritual or numerical growth? Because the first church, without ceasing, they worshipped God. ஏன் அந்த ஆதி திருச்சபை வளர்ந்தது, பெருகினது ஆவிக்குரிய ரீதியாகவும் எண்ணிக்கையிலும்? காரணம், அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். No magic we can do for the growth of a church. சபை வளர்றதுக்காக எந்த மாயாஜாலத்தையும் நம்ம செய்ய முடியாது. Just do what God expects us to do. வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, எதிர்பார்க்கிறதோ அதை அப்படியே செய்யுங்கள், அவ்வளவுதான். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயமுண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Let's look into this passage. Especially, I want you to look at the last sentence in this passage. Verse 47, the last sentence. இந்த வேத பகுதியின் கடைசி வசனமாக நம்ம வாசித்தது 47ஆம் வசனம். அந்த கடைசி பகுதியை நீங்கள் கவனியுங்கள். And the Lord added to their number daily those who were being saved. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Here we see that God was adding the saved ones to the first church in Jerusalem. ரட்சிக்கப்படுகிறவர்களை எருசலேமில் இருந்த சபை கூட தேவன் சேர்த்து கொண்டு வந்தார். And I want you to look at this particular word, that is daily. அனுதினமும் என்கிற வார்த்தையை கவனிக்கும்படி நான் உங்கள் சிந்தனையை திருப்ப விரும்புகிறேன். This same word you will see with a different word but with the same meaning. That is in verse 42, they devoted. இந்த அனுதினமும் என்கிற பதம் வேறு வார்த்தைகளிலே, ஆனால் இதே அர்த்தத்தோடு மற்ற இடங்களிலும் பார்க்க முடியும். 42வது வசனத்திலும் நீங்க பார்க்க முடியும். So here this word devoted is the translation of a Greek word which gives the meaning without ceasing. இந்த இடத்திலே அனுதினமும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கிரேக்க பதத்திலே பார்க்கும்போது இடைவிடாமல். If you want to know Greek word, because there are some educated people here, proskaterio. Proskaterio என்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And this word is used in the New Testament 10 times. இந்த பதமானது 10 முறை புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 times this same word is used in connection with prayer. இந்த வார்த்தை ஜெபத்தோடு கூட 5 முறையும் Acts 2:42, 46 and chapter 1:14 and chapter 6 verse 4, chapter 8 13, chapter 10 verse 7, Romans 12:12, 13:6, Colossians 4:2 and Mark 3:9. எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், 46வது வசனம் மற்றும் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும், 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், ரோமர் 12:12, 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும், கொலோசியர் 4:2, மார்க் 3:9 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And helps word study gives very good meaning for this word
to continue to do something with intense effort, with the possible implication of, despite difficulty, to devote oneself, to keep on, to persist in. So helps word study, வார்த்தையை குறித்த படிக்கக்கூடிய ஒரு புத்தகத்திலே இதை நாம் கவனிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஏதாகிலும் ஒன்றை ஒரு நோக்கத்தோடும் சாதகமான ஒரு மனநிலையோடும் கூட தொடர்ந்து அதை முயற்சித்து அதை சாதிப்பதற்காக தொடர்ச்சியாய் அதை நடத்தி செல்வது, செய்வது என்று அர்த்தம். There is another Greek word which gives the same meaning, and that is adialeitos. இதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வேறொரு கிரேக்க பதம் உண்டு. அது என்னவென்றால் adialeptos என்பது. This word is used 4 times in the New Testament. இது புதிய ஏற்பாட்டிலே 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And one time with prayer it is used. ஒரு முறை ஜெபத்தோடு இந்த வார்த்தை ஜெபத்தை குறித்து சொல்லும்போது பயன்படுத்தப்படுகிறது. Romans 1:9, ரோமர் 1:9, 1 Thessalonians 1:3, 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், and 2:13, 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், and chapter 5 verse 17. 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். And 5:17 is very familiar for everyone. 1 தெசலோனிக்கர் 5:17 நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். There we see pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறதை பார்க்க முடியும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். So that same meaning is intended here, without ceasing. அதே அர்த்தம் தான் நம்ம இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த அனுதினமும் என்பதற்கும் அர்த்தம். And the same word you will see again in verse 46. Every day they continue to meet together. 46வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அனுதினமும் அவர்கள் தரித்திருந்து ஒருமனப்பட்டவர்களாய் என்பதை பார்க்கிறோம். And again verse 47 you see there, daily the Lord added the saved ones to the church. 47ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அனுதினமும் சபையிலே தேவன் என்ன செய்தார், சேர்த்து கொண்டு வந்தார் மக்களை என்று பார்க்கிறோம். So what we understand from this observation of the word, the particular word daily, is that we need to do something significant activity without ceasing or unceasingly or continuously. இந்த அனுதினமும் என்ற வார்த்தையை இப்படியெல்லாம் நம்ம கிரேக்க பதத்திலே பல இடங்களிலே இப்படியெல்லாம் நம்ம பார்த்து என்ன புரிந்து கொள்கிறோம், சில காரியங்களை தினமும் தொடர்ச்சியாக நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். So for the Lord to add the saved ones to the church daily or without ceasing, what we have to do, and that is what here Dr. Luke is writing for us, and he is giving instructions. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்க வேண்டுமானால் சபை அனுதினமும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு என்பதாக வைத்தியனாகிய லூக்கா எழுதி வைக்கிறார். And verse 42, as we read there, they devoted themselves to the apostles' teaching and to the fellowship, to the breaking of bread, and to prayer, and so on. We can read verse 43 onwards. 42ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தொடர்ந்து இன்னும் நிறைய சொல்றாரு. And all these activities done by the local church in Jerusalem are called, they are part of worship. இந்த செயல்கள் எல்லாவற்றையும் எருசலேம் ஆலயத்திலே அந்த மக்கள் கூடும் பொழுது செய்தார்கள். இவைகள் எல்லாமே ஆராதனையாக கருதப்பட்டது. Some people misunderstand worship. சில நபர்கள் ஆராதனை என்பதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். They think it is just singing, songs, standing up and then singing songs and praising God and thanking God. சில நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆராதனை அப்படினாவே எழுந்து நின்னு சில பாட்டை பாடி சில வார்த்தைகளை சொன்னா அதுதான் ஆராதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. One day I went to a church and the pastor was introducing his staff to me. ஒரு முறை நான் ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு போதகர் அவருடைய ஆலயத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு நபரை எனக்கு அறிமுகம் செய்தார். And so he introduced all of them, and one person got my attention. எல்லாரையும் அவர் அறிமுகப்படுத்தினார். ஒரு நபர் என்னை அவர் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையிலே என்னை அவர் பார்த்தார். Because he was introduced as a worship leader. அவர் எப்படி அவரை அறிமுகம் செய்தார்கள் என்றால் ஆராதனை வீரர் அப்படின்னு சொல்லி அறிமுகம் செஞ்சிருந்தாங்க.
There is no worship leader like that in the church. சபையில அப்படி ஆராதனை வீரர் தலைவர் அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. I asked him, what does he do in the church? நான் அவரை பார்த்து கேட்டேன், அவரை சபையில என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி. He is the one, our choir leader, and he leads the music. அவங்க சொன்னாங்க, இவர்தான் எங்களுடைய பாடல் குழுவினுடைய தலைவர், அவர்தான் பாட்டெல்லாம் நடத்துவாரு அப்படின்னு சொல்லி. Then I told him he should be called a music pastor. அப்பொழுது நீங்க அவரை இசை பாஸ்டர் போதகர் அப்படின்னு நீங்க சொல்லிடலாமே. Or you can call him a choir leader. அல்லது ஒரு பாடல் குழுவினுடைய தலைவர் அப்படின்னு நீங்க சொல்லலாமே. And so I suggested those words instead of worship leader. ஆராதனை வீரர் என்று சொல்வதற்கு பதிலாக இப்படி நீங்கள் சொல்லலாம் என்று நான் அவர்களுக்கு ஆலோசனையாக சொன்னேன். Because worship is not just singing. ஆராதனை என்பது பாடல் மட்டும் அல்ல. Worship is not just singing songs for long time using attractive music. ஒருவேளை ஆராதனை என்பது நிறைய நேரம் பாட்டு பாடி இசைகளை வாசித்து அப்படி செய்யறது தான் ஆராதனை அப்படின்னு நினைப்போமானால் அது தவறு. Then what is worship? ஆராதனைனா என்ன? All these activities mentioned here in this passage. இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 இருந்து எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுமே எல்லாம் சேர்த்து ஆராதனை தான். Specifically to understand what is worship, குறிப்பாக ஆராதனை என்பது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? what we give to God. நாம் என்ன தேவனுக்காக கொடுக்கிறோமோ அதுதான் ஆராதனை. Or what we do for God. தேவனுக்காக என்ன செய்கிறோமோ அதுதான் ஆராதனை. And what we ask God is prayer. But what we give to God is worship. தேவனிடத்தில் நாம் என்ன கேட்கிறோமோ அது ஜெபம், தேவனுக்கு என்ன கொடுக்கிறோமோ அது ஆராதனை. So here we see the first church in Jerusalem is worshiping. எருசலேமில் இருந்த முதல் திருச்சபையானது தேவனை ஆராதிக்கிற ஒரு சபையாய் இருந்தது. And when did they worship, or how often they worship? இப்பொழுது ஆராதித்தார்கள், எவ்வளவு இடைவெளி விட்டு ஆராதித்தார்கள்? They worshipped daily. அனுதினமும் ஆராதித்தார்கள். That means they worshipped continuously or without ceasing. அப்படி என்றால் இடைவிடாமல் தினந்தோறும் தேவனை ஆராதித்தாங்க. They worshipped in the morning. காலையில் ஆராதித்தார்கள். They worshipped during the day. பகல் முழுவதும் ஆராதித்தார்கள். They worshipped in the evening. மாலையில் ஆராதித்தார்கள். Or they worshipped whenever it was possible for them. அல்லது எப்பொழுது அவர்களுக்கு சாத்தியமோ அப்பொழுதெல்லாம் தேவனை Or ஆராதித்தார்கள். whenever they felt to worship God, they worshipped. இப்படியும் சொல்லலாம், எப்பெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு அவங்களுக்கு தோன்றினதோ அப்பொழுதெல்லாம் செய்தார்கள். And their worship included and several spiritual activities. அந்த ஆராதனையில் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கமாய் இருந்தது. So why God gave them the growth or spiritual or numerical growth? Because the first church, without ceasing, they worshipped God. ஏன் அந்த ஆதி திருச்சபை வளர்ந்தது, பெருகினது ஆவிக்குரிய ரீதியாகவும் எண்ணிக்கையிலும்? காரணம் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். No magic we can do for the growth of a church. சபை வளர்றதுக்காக எந்த மாயாஜாலத்தையும் நம்ம செய்ய முடியாது. Just do what God expects us to do. வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ எதிர்பார்க்கிறதோ அதை அப்படியே செய்யுங்கள், அவ்வளவுதான். So let's see what that worship includes. அந்த ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது அதுல என்னெல்லாம் உள்ளடக்கமா இருக்கிறது, எதெல்லாம் ஆராதனை பார்க்கலாமா? Number 1, the apostles' teaching. அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். Sometimes teaching is used in the place of preaching also. சில நேரங்களிலே பிரசங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்திலும் இந்த உபதேசம் அப்படிங்கிறது கலந்த வண்ணமாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. We can say maybe communicating God's word is important. ஆக இப்படி நம்ம சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லுவது அல்லது தொடர்புபடுத்துறது என்று சொல்லலாம். Apostles, you see, the first church, they gave their time for listening or studying God's word. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கும் போதிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். What did apostles talk? What did apostles teach those days? அப்போஸ்தலர்கள் அந்த நாளிலே என்ன போதித்தார்கள்? They taught about Jesus. அவர்கள் இயேசுவை குறித்து பேசினார்கள். And what scriptures they had? அவர்கள் என்ன வேதத்தை வைத்திருந்தார்கள்? All what they had was only the Old Testament. அவர்கள் கையில் இருந்த வேதம் அப்படின்னா என்ன இருந்தது? பழைய ஏற்பாடு தான் அவங்க கையில இருந்துச்சு. So what were they teaching from the Old Testament about Jesus? பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன அவர்கள் போதித்திருப்பார்கள்? There are so many prophecies mentioned in the Old Testament about Jesus. பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் இயேசுவை குறித்து போதிக்கிறதாய் இருக்கிறது. They were searching the scriptures to
learn about Jesus in the Old Testament. அப்படி பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர்கள் தேடி இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டவைகளை கண்டறிந்தார்கள். And not only that, they also received new revelation about Jesus and they taught the people. அது மாத்திரமல்ல, அவரை குறித்த வெளிப்பாடை அவர்கள் பெற்றவர்களாக போதிக்கிறவர்களாக இருந்தார்கள். And whatever revelation they got, they wrote as books of the New Testament. தேவனிடமிருந்து அவர்கள் பெற்ற வெளிப்பாட்டை அவர்கள் புதிய ஏற்பாடாக எழுதியும் வைத்தார்கள். And that's why you see Apostle Paul wrote 13 books in the New Testament. அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை புதிய ஏற்பாட்டிலே எழுதி And we கொடுத்திருக்கிறார். have 4 gospels. 4 சுவிசேஷ புத்தகங்கள் உண்டு. And all New Testament is the teaching of apostles. புதிய ஏற்பாடு முழுவதுமே அப்போஸ்தலர்களுடைய உபதேசமாகத்தான் இருக்கிறது. So a local church to grow continuously, they have to continuously teach God's word. ஆக ஒரு ஸ்தல சபையானது வளர வேண்டுமானால், பெருக வேண்டுமானால், இந்த அப்போஸ்தலருடைய உபதேசங்களை, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக போதிக்கணும். One day, I think 9 or 10 years ago, I was invited to a church in Bangalore to preach. 9 அல்லது 10 வருடங்களுக்கு முன்பாக பெங்களூர் பட்டணத்திலே ஒரு சபையிலே செய்தி கொடுக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன். From Coimbatore, I traveled to Bangalore to preach. கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து நான் பெங்களூருக்கு செல்கிறேன் பிரசங்கிப்பதற்காக. And the church was great and singing songs for 2.5 hours. அந்த சபை நிறைய மக்களால் நிரம்பி இருந்தது அந்த கட்டடம். அது மட்டுமல்ல, ஒரு 2.5 மணி நேரம் பாடல் பாடி கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். And so why? Because they had a famous singer. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு புகழ்பெற்ற பாடகர் அங்க இருந்தார், அதனால பாடல் அதிகமா பாடினாங்க. And so after singing, and I was sitting on the stage and waiting for my turn. என்னுடைய நேரத்துக்காக நான் அங்கே ஸ்டேஜ்ல நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். I was just looking at the watch when my turn will come. என்னுடைய கடிகாரத்தை பார்த்த வண்ணமாக எனக்கு எப்ப நேரம் கொடுப்பாங்கன்னு நான் பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தேன். And at last pastor came and whispering in my ear saying, we have 10 more minutes to finish this service and can you preach? அப்ப ஒரு பாஸ்டர் என் காது கிட்ட ஓரமா சொன்னாரு, ஐயா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷத்துல உங்க பிரசங்கத்தை பேசி முடிச்சிருங்க அப்படின்னாரு. And I had to preach in English. நான் இங்கிலீஷ்ல வேற பேசணும். So if you divide English and translation, only 5 minutes. இப்ப பாருங்க, நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், அவங்க கன்னடத்துல டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்க்கறாங்க அப்படின்னா அப்ப எனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குது? 5 நிமிஷம் தான் கிடைக்குது. I was thinking, what were they doing up to this time? யோசிச்சா இவ்வளவு நேரம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? And what priority they are giving to God's word? கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று யோசித்தேன். Is this worship? இதுதான் ஆராதனையா? Anything that replaces teaching and preaching of God's word is very dangerous. ஒன்றை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதும் உபதேசிப்பதற்கும் அந்த இடத்துல வேற எதை கொண்டு வந்தாலும் அது பாவமாக இருக்கும், அது ஆபத்தானது. Nowadays you see in many contemporary churches they have like a music concert and that is replacing teaching and preaching of God's word. இன்றைய நாட்களிலே நிறைய பரவலாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட்டு இன்றைக்கு இசை பாடல் என்று மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். And nowadays preachers, they claim to be preachers and teachers of God's word, but they preach and teach only their ideas. இன்றைக்கு நான் தலை சிறந்த பிரசங்கியார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் தங்களுடைய சிந்தனையை பேசிவிட்டு சென்று விடுகிறார்கள். And they just all their preachings and teachings are filled with some stories. Otherwise, if they don't know stories, at least they just cut some jokes and make people to laugh. அப்படி இல்லனா அவங்க பிரசங்கம் முழுசுமே ஏதோ கதையா இருக்குது, அந்த கதை தெரியல அப்படினா ஜோக் அடிச்சிட்டு சிரிக்க வச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. Is that preaching and teaching? இதுதான் பிரசங்கிப்பதா போதிப்பதா? Will those stories and jokes help any local church to grow spiritually? படிப்பட்ட கதைகளும் ஜோக்குகளும் சபை வளர்ச்சிக்கு உதவியா இருக்குமா? For a boy to grow or a child to grow, what the child needs good food. ஒரு பிள்ளை வளர வேண்டுமானால் அந்த பிள்ளைக்கு என்ன அவசியம்? நல்ல உணவு தான் அவசியம். For any church to grow, it needs God's word. எந்த சபையும் வளர வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை தான் அவசியமாயிருக்கிறது. As we learn God's word more about Jesus and or more about God and how to live for God, that helps us to grow spiritually. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம்,
அதை நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருக்குள்ளாக வளர முடியும். Someone was telling here, I forgot his name. He was giving his feedback, his experience as he read God's word. He fell love with God and he felt God's love more. இங்கே ஒரு வருடத்தில் ஒரு முறை வேதாகம போட்டியை குறித்த சில சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். அப்பொழுது இங்க ஒருத்தர் சொன்னார், அவருடைய பேரை நான் மறந்துட்டேன், ஆனா அதை வாசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் போது நான் ஆண்டவருக்கு மேல எனக்கு அன்பு அதிகமாய் வந்தது என்று சொன்னார். And he also felt the love of God more. அதோடு கூட ஆண்டவருடைய அன்பையும் நான் அதிகமாய் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். That's how God's word, when you study, when you learn, you will grow spiritually and your relationship with God will become stronger and stronger. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளாக கர்த்தரை குறித்த அன்பையும் கர்த்தரை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உறுதியாகவும் உங்களை மாற்றும். So our worship should include preaching and teaching of God's word. நம்முடைய ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதும் போதிப்பதும் அந்த ஆராதனையில் உள்ளடக்கமாய் இருக்கிறது. And our worship should be according to or based on God's word. அதோடு கூட நம்முடைய ஆராதனையானது கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும். And be careful about some of the music and which is not according to God's word. இந்த நாட்களிலே வருகிற இசைகளை குறித்து மிகவும் கவனமாய் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருந்தால் அதை வெறுத்து விடுங்கள். And now let's see one more thing that is part of worship, that is fellowship. இன்னொரு காரியத்தை இங்கே பார்க்க முடியும். ஆராதனையிலே உள்ளடக்கமாய் இருக்கக்கூடியது என்னவென்றால் அந்யோன்யம். What is fellowship? அந்யோன்யம் இல்லனா ஐக்கியம்னா என்ன? Sharing. பகிர்ந்து கொள்ளுதல். So the sharing may be your salvation experience with others. பகிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பெற்ற ரட்சிப்பை இன்னொருவருக்கு நீங்கள் சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாம். Or your spiritual life, how you are growing and you are sharing that with others. ஆவிக்குரிய ரீதியாக நான் எப்படி வளர்கிறேன் என்பதை இன்னொருவருக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்போது அவரும் வளருவதற்கு ஏதுவாய் இருக்கும். Matured believers helping the immature believers to grow. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்த ஒரு விசுவாசி இன்னொரு தாழ்வாய் ஆவிக்குரிய ரீதியாய் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம். And even that sharing may be sometimes material sharing. அப்படி பகிர்ந்து கொள்ளுதல் என்பது சில நேரத்தில் உலக பொருட்களை கொடுத்தும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். And that's what we see in the following verses. The rich helped the poor. அதைத்தான் நம்ம தொடர்ச்சியா உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். ஆஸ்தி உள்ளவர்கள் ஆஸ்தி இல்லாதவர்களுக்கு உதவி செய்தார்கள், கொடுத்தார்கள் என்று. So fellowship includes several things. இப்படி ஆராதனை, அந்த ஐக்கியம் என்பது அநேக காரியங்களை உள்ளடக்கமாய் வைத்திருக்கிறது. And nowadays in big churches you don't see fellowship. இன்னைக்கு பெரிய பெரிய திருச்சபைகள் நிறைய பேரை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. Big churches, that means the churches or the congregations who have more numbers, they are very good for celebrations. நான் பெரிய சபை என்று சொல்வது எதை சொல்லுகிறேன் என்றால், நிறைய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அதெல்லாம் கொண்டாட்டத்துக்கு நல்லா இருக்கு. But not for fellowship. ஆனா ஐக்கியத்துக்கு அது உடையதாய் அல்ல. So do we need fellowship or just celebration? நமக்கு அந்யோன்யம் ஐக்கியம் அவசியமா, இல்ல ஒரு கொண்டாட்டத்தோட நம்ம ஆராதனையை நம்ம சேர்ந்து இருந்துட்டு போயிடுறது முக்கியமா? A church to grow, it needs fellowship. சபை வளர வேண்டுமானால் ஐக்கியம் அங்கு அவசியமா இருக்கிறது. Whether there is celebration or not, if there is fellowship between the believers or among the believers, that church will grow. அங்க கொண்டாட்டம் இருக்குதோ இல்லையோ, ஆனா ஒரு ஒற்றுமை ஐக்கியம் விசுவாசிகளுக்குள்ளாக பாஸ்டர்களோடு கூட அப்படி இருக்குமானால் அந்த சபை கண்டிப்பா வளரும். And what else our worship should include? The breaking of bread. இன்னும் எதை நம்முடைய ஆராதனை என்று சொல்லும்போது வைத்திருக்க வேண்டும்? அப்பத்தை பிட்குதல். So communion, why do we participate in communion? திருவிருந்திலே ஏன் நாம் பங்கு பெறுகிறோம்? Communion doesn't add any special grace to us. திருவிருந்திலே பங்கு பெறும்போது எந்த கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே கூடுவதில்லை. Then why we have to participate? பின்ன ஏன் நான் அதிலே பங்கு பெற வேண்டும்? In order to remember the sufferings, the death, the burial, resurrection and the return of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், மீண்டுமாய் அவர் வருவதை நினைவு கூறுவதற்காக பந்தியிலே பங்கு பெறுகிறோம். So the bread and wine, they are just symbols.
அப்பமும் திராட்சரசமும் நமக்கு அடையாளமாய் இருக்கிறது. and they remind us. அது நமக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறது. They remind us about the sufferings of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. They remind us the death of Christ for us. அவருடைய கிறிஸ்துவனுடைய மரணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. One day I was serving the communion. ஒரு நாள் நான் கர்த்தருடைய பந்தியை வழங்கிக் கொண்டிருந்தேன். I pastored a church for 5 years in Coimbatore. கோயம்புத்தூர் பட்டணத்திலே 5 வருடம் ஒரு சபைக்கு நான் மேய்ப்பனாக போதகனாய் இருந்தேன். And we had hardly just one room. எங்களுக்கு ஒரே ஒரு அறை மாத்திரம், ஒரு ரூம் மாத்திரம் இருந்துச்சு. And we could not separate the children from their parents while we had communion. நாங்க அப்படி திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுது சிறு பிள்ளைகளை நாங்கள் வெளியே கொண்டு போகவோ இன்னொரு இடத்துக்கோ முடியாது. பெற்றோர்களிடமிருந்து அவர்களை பிரிக்க முடியாது. So the children were with their parents. So பிள்ளைகளும் கூட அவங்க அப்பா அம்மாவோட இருந்தாங்க. And as I was serving the bread, and you have to see, then I was telling them, okay, now let's take the bread together. நான் அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் அந்த அப்பத்தை கொடுத்து விட்டு, இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் இந்த அப்பத்தை புசிப்போம் என்று நான் சொல்லும்போது, and as everyone was taking the bread and putting in their mouth, the children were looking at that bread piece. So அப்படி அப்பா அம்மா கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது எடுத்து வாயில போடும்போது சின்ன பிள்ளைங்க அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்திருப்பாங்க. And it's the same way as we all were taking the wine, as the cup was going, and as we were raising it to put in our mouth, and again the children were looking at that cup. அதே போல அந்த திருவிருந்தையும் நாங்க எடுத்து அந்த கப்பை எடுத்து வாயில ஊத்தும் பொழுது சின்ன பிள்ளைங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. Well, how often we have to do this communion? So இந்த திருவிருந்தை எவ்வளவு கால இடைவெளியிலே நாம் அனுசரிக்க வேண்டும்? Some churches they have every Sunday. சில சபைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த திருவிருந்தை அனுசரிக்கிறார்கள். Some other churches maybe once a month or once 3 months, and some other churches once a year. சில திருச்சபைகள் மாதம் ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது எப்பமாவதோ அனுசரிக்கிறார்கள். Some other churches they will never have communion. சில சபைகள் எப்பொழுதுமே திருவிருந்தை அனுசரிக்க மாட்டார்கள். As someone asked me, how often we have to have communion? ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டாரு, எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த பந்தியை நம்ம எடுக்கணும்? And I told him, it's up to you, but before you forget it completely, try to have it. நான் அவரை பார்த்து சொன்னேன், இது உன்னை பொறுத்து இருக்குது, ஆனா நீ மறந்து போயிடாத அளவுக்கு, நீ ஞாபகத்துல வைக்கிற அளவுக்கு நீ அப்பப்ப பங்கு பெறு அப்படின்னு சொன்னேன். So it depends on how a local church decides. இது ஒரு ஸ்தல சபை முடிவெடுக்கிறதை பொறுத்து, இது வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ அவர்கள் அதை தீர்மானித்துக் கொள்ளலாம். So our worship includes teaching and preaching of God's word. நம்முடைய ஆராதனை என்பது கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதும் பிரசங்கிப்பதும் உள்ளடக்கமாய் இருக்கிறது. Fellowship, ஐக்கியம், the breaking of bread, அப்பத்தை பிட்குதல். the next one is prayer. அடுத்தது ஜெபம். So what did the first church pray for? ஆதி திருச்சபை எதற்காக ஜெபம் பண்ணினார்கள்? Did they pray for money? பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆதி திருச்சபை ஜெபம் பண்ணிருப்பாங்களா? Did they pray for something else, maybe prosperity? ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருப்பாங்களா? What did they pray for? எதற்காக ஆதி திருச்சபை ஜெபம் பண்ணிருக்கலாம்? They prayed for the salvation of their own people. தங்களுடைய ஜனங்களின் ரட்சிப்புக்காக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். Lord, please save my family members. ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சியும். Save my relatives. என்னுடைய உறவினர்களை ரட்சியும். Save my neighbors. என்னுடைய அண்டை வீட்டாரை ரட்சியும். So their prayer priority was for the salvation of their own people. தங்களுடைய மக்களின் ரட்சிப்புக்காக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். Today you see people what they are praying for. இன்றைக்கு மக்கள் எதற்கு ஜெபிக்கிறார்கள்? ஜெபத்துல எது அதிகமாய் சொல்லப்படுகிறது? Dear people of God, we need to pray for the salvation of our own people first. தேவ ஜனங்களே, நம்முடைய மக்களின் ரட்சிப்புக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். In your family there may be several who are not saved. உங்க குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்கலாம். I was the first one getting saved in my family. என்னுடைய குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டது நான் தான் முதல் நபர். In the year of 1990. 1990ல நான் ரட்சிக்கப்பட்டேன். Some of you were not even born. சில பேர் அந்த 1990ல பிறந்திருக்க கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். Don't think that I am too old. அதனால நான் ரொம்ப வயசானவன்னு நீங்க நினைச்சிராதீங்க.
Dear people of God, what I'm saying is that, I prayed for 15 long years for the salvation of my family members. என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 15 நீண்ட ஆண்டு காலம் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தேன். And I started seeing my siblings getting saved. என்னுடைய உறவு முறையாரில் சிலர் ரட்சிக்கப்படுவதை நான் பார்த்தேன். And my parents also got saved. என்னுடைய பெற்றோர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். All my family got saved. என்னுடைய முழு குடும்பமும் ஆண்டவரை அறிந்தது. I consider it as the greatest blessing in my life. என்னுடைய வாழ்க்கையில கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது என்று நான் நினைத்தேன். So we need to pray for our family's salvation. நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். Then pray for others. அதோடு கூட மற்றவர்களுக்கும் அதுக்கப்புறமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. And pray for the neighbors. உங்களுடைய அண்டை வீட்டாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். So I am not saying that you should not pray for other needs. மற்ற தேவைகளுக்காக ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. But before you pray for other needs, pray for the salvation of your own people. தேவனே இதை தாரும் அதை தாரும் என்று கேட்பதற்கு முன்பதாக மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். So the Jewish people, the first church, they prayed for the salvation of their people. இந்த ஆதி திருச்சபை யூத திருச்சபையானது மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற சபையாக As இருந்தது. they were going through persecution, they also prayed for the boldness to stand for the Lord. உபத்திரவத்தின் வழியாய் அந்த சபை போன பொழுது தைரியத்தைக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். So our worship should include prayer. நம்முடைய ஆராதனை ஜெபத்தையும் உள்ளடக்கியதா இருக்க வேண்டும். And what else our worship should include? நம்முடைய ஆராதனையில் இன்னும் எதுவெல்லாம் இருக்க வேண்டும்? Look at verse 41. 41ஆம் வசனத்தை கவனியுங்கள். Those who accepted Jesus as their savior were baptized on the same day. Like there were 3,000 people. பாருங்கள், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். So you see what a miracle it is. 3,000 people got saved on the same day. ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அற்புதம். And they were added to the church through baptism. ஞான ஸ்நானம் எடுத்து சபையோடு அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். So baptism should be part of our worship. நம்முடைய ஆராதனையிலே ஞான ஸ்நானம் ஒரு பங்காக இருக்கிறது. Today some churches they consider baptism for saving the people. சில சபைகளில் என்ன செய்கிறாங்கன்னா ஞான ஸ்நானம் கொடுக்கிறதே மக்களை ரட்சிக்கிறதுக்காக அப்படின்னு நினைச்சறாங்க. Baptism is not for salvation. ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. But baptism is for the saved ones. ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தான் ஞான ஸ்நானம். I always give these three reasons why we need to take baptism. நான் எப்பொழுதுமே 3 காரணங்களை சொல்லுவேன் ஏன் நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. Number 1, முதலாவது to identify ourselves with the death, burial and resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலிலே நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Number 2, in order to confess Jesus as our savior, or in order to say that in public that I am already saved. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். That means in front of the church. அப்படி என்றால் சபைக்கு முன்பாக. And the third one is to join in a local church. மூன்றாவதாக ஒரு ஸ்தல சபையிலே சேர்க்கப்படுவதற்காக ஞானஸ்நானம். Church is the group of saved believers who are baptized. சபை என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினுடைய ஐக்கியம் தான் சபை. Because you are saved, you cannot be just a member in a local church. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு சபைக்கு அங்கத்தினர் என்று நீங்கள் ஆகிவிட முடியாது. Of course, when you are saved, you are part of universal church. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்களானால் உலகளாவிய சபையிலே ஒரு அங்கத்தினராய் இருக்கிறீர்கள். But through baptism, you become a member or you join a local church. ஆனால் ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலமாக ஸ்தல சபையிலே நீங்கள் ஒரு அங்கமாய் மாறுகிறீர்கள். So baptism is very important for the saved ones to be part of a local church. ஆக ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ஒரு சபையிலே அங்கத்தினராய் சேருவதற்கு ஞானஸ்நானம் அவசியமாய் இருக்கிறது. So our worship should include baptism. நம்முடைய ஆராதனை ஞானஸ்நானத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். And look at verse 43. 43வது வசனத்தை பாருங்கள். Everyone was filled with awe, and many wonders and miraculous signs were done by the apostles. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும்
அடையாளங்களும் செய்யப்பட்டது. That means apostles performed many miracles and wonders. அப்படி என்றால் அப்போஸ்தலர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். So many sick people were healed. அநேக வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள். All these miracles and wonders and healings, what do they convey? இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லாம் என்னத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது? Did apostles use all of them for promoting themselves? இதையெல்லாம் அவர்கள் செய்வது எதற்காக செய்தார்கள்? தங்களை பிரபலப்படுத்துவதற்காகவா? To promote themselves as healers, as prophets, as miracle performers? அற்புதம் அடையாளங்களை எல்லாம் செய்து தன்னை ஒரு பெரிய மனிதனாக நான் அற்புத அடையாளங்களை செய்யக்கூடியவர் என்பதை காண்பிப்பதற்காக பயன்படுத்தினார்களா? Did they just print their pictures in a big size flex and mention all their names as prophet Paul or healer Peter, like that? ஒரு பெரிய ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சு அந்த ஃப்ளெக்ஸ்ல நான் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று தங்களை போட்டு விளம்பரப்படுத்தினார்களா? They used these miracles or wonders or signs in order to lift up Jesus and present Jesus as the Savior. இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தரை காண்பித்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். Miracles, wonders, and healings will not save a sinner. அற்புதங்கள் அடையாளங்கள் சுகமளித்தல் ஒரு மனிதனை ரட்சிக்காது. They can only get the attention of the people. மக்களுடைய கவனத்தை இழுக்கும் இந்த அற்புதம் அடையாளங்கள் எல்லாம், அவ்வளவுதான். But for their salvation, they need to trust in Jesus as their Savior. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். Only faith in Jesus can save a sinner. கிறிஸ்துவுக்குள் வைக்கிற விசுவாசம் தான் ஒரு பாவியை ரட்சிக்கும். And I say that the greatest miracle or the best miracle is a sinner getting saved. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதுதான் ஒரு பெரிய அற்புதம். So that is what important, and only salvation can take a sinner to heaven. அதுதான் மிகவும் முக்கியமானது. ரட்சிப்பு தான் ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு செல்லும். But not the miracles can take a person to heaven. அற்புதங்கள் ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போகாது. So shouldn't we look for miracles and wonders? அப்படினா அற்புத அடையாளத்தை நம்ம பார்க்க வேண்டாமா? Yes, we can. According to the need, God does the miracles. நம்முடைய தேவையை பொறுத்து கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார். And for his purpose, to accomplish his purpose, for his glory, God does miracles. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற, அவருக்கு மகிமையை கொண்டு வர அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடத்தப்படுகிறது. But the servants of God or the preachers or pastors, they should not take or they should not steal the glory of God. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கர்த்தர் அப்படி அற்புதம் செய்யும் பொழுது அந்த மகிமையை அவர்கள் திருடி செல்லக்கூடாது. So we should be very careful with the miracles. அற்புதங்களோடு கூட நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். So miracles can be used for evangelism purpose. அற்புதங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயன்படுத்தப்படலாம். So our worship should include evangelism. ஆக ஆராதனையிலே சுவிசேஷம் என்பது, அறிவிப்பது என்பது ஒரு பங்காய் இருக்கிறது. And what else in verse 44 and 45 and 46 we see? 44, 45, 46 நாம் என்ன பார்க்கிறோம்? And there the believers, they kept everything in common. இங்கே விசுவாசிகள் அனைத்தையும் ஒன்றாய் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். The rich people gave to the needy people. ஆஸ்தி உடையவர்கள் தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்தார்கள். And everyone wants to be just equal economically. அனைவரும் பொருளாதாரத்திலே ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். Well, don't take these verses for granted to say or to promote communionism. இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு கம்யூனிசத்தை நீங்க பிரபலப்படுத்துறதுக்கு நீங்க போக வேண்டாம். And I heard some communists saying that, Jesus also was a communist. சில கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க இயேசு கிறிஸ்துவும் கூட கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி. Because even his followers, his disciples, they always preached and taught for the equality of the people. எப்பவுமே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் கூட ஒரே நிலையில இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், வேற்றுமை இருக்க கூடாது அப்படின்னு பிரசங்கித்தாங்கன்னு சொல்றாங்க. But I tell you, communism is by force. கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு வற்புறுத்தல் தான். They take the possessions of the rich people by force and give to the
poor people. வசதி உள்ளவங்களிடத்திலிருந்து ஆதிக்கத்தினால எடுத்து அதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள். But Christianity is different. Christianity is operated by God's love. ஆனால் கிறிஸ்தவம் என்பது வித்தியாசமானது. அது அன்பினால் அது செய்யப்படுகிறது. How this rich believers gave to the poor believers because of the love. வசதியானவங்க எப்படி வசதி இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க? காரணம் அவர் மேல் வைத்திருந்த அன்பு. God's love made them to give to the poor. தேவனுடைய அன்பு அவர்களை கொடுக்கும்படியாய் வைத்தது. So the rich people, they gave to the needy people. வசதியானவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள். And so there was giving, there was sharing, there was helping, and all those things are part of worship. அங்கே கொடுப்பது இருந்தது, பகிர்ந்து கொள்ளுதல் இருந்தது, உதவி செய்தல் இருந்தது. இது எல்லாமே ஆராதனையின் பகுதிகளாய் காணப்படுகிறது. And verse 46, you can even see there, they had a communion or fellowship meal together. 46ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அனைவரும் ஒன்றாக இருந்து சாப்பிட்டு ஐக்கியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். And they met, in everyone's home. ஒவ்வொரு வீடுகளிலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். And verse 47, they were praising God, enjoying the favor of all people. 47ஆம் வசனத்திலே தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். How did they praise? And they praised God by singing songs. கர்த்தரை எப்படி துதித்தார்கள்? பாடல்களை பாடி துதித்திருப்பார்கள். And they enjoyed the favor of all people because they could see the favor of the people who are outside of the church. சபைக்கு வெளியே இருக்கிற மக்களையும் அவர்கள் மனதிலே வைத்ததினால் அவர்களிடத்திலே தயவு பெற்றார்கள். So that means the people or the church even helped the unbelievers too. அப்படி என்றால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபை உதவி செய்தது. So don't try to help only the believers. விசுவாசிகளுக்கு மட்டும் உதவி செய்யணும் என்று நினைக்காதீர்கள். Believers should even help the unbelievers too. விசுவாசிகள் அவ்விசுவாசிக்கும் உதவி செய்ய வேண்டும். That is the way we can show God's love to them. அப்படித்தான் கர்த்தருடைய அன்பை அவர்களுக்கும் நாம் சொல்ல முடியும். There are some churches, they have a kind of title, and I don't want to say that. But when they hear that the same name, from other believers, and they love them so much and they ignore the other believers. சில சபைகள் தங்களுடைய பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த பெயரை உடைய இன்னொரு சபையோ இன்னொரு மக்களோ வந்தா அவங்களுக்கு மேல ஒரு பிரியம் வரும். மத்த சபை மக்கள் மத்த மக்கள் அப்படினா ஒரு அன்பு வராது. We should not show any favoritism. அப்படி நாம் ஒரு பிரிவினரை நேசிக்கவும் ஒரு பிரிவினரை வெறுக்கவும் கூடாது. So just help the needy people, whoever it may be. தேவையுள்ள நபர்கள் யாராய் இருந்தாலும் உதவி செய்ய வேண்டும். Don't look for their denomination. அவர்கள் என்ன பிரிவை சார்ந்தவர்கள் என்பதை பார்க்க வேண்டாம். Just show God's love. தேவனுடைய அன்பை காண்பியுங்கள். And that is the way we can worship God. அப்படிதான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் முடியும். So the first church, they worshipped God without ceasing. இப்படி ஆதி திருச்சபையானது இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார்கள். And that's why without ceasing the Lord added the saved ones to that church. இப்படி இடைவிடாமல் இந்த வண்ணமாய் ஆராதித்ததனால இடைவிடாம அனுதினமும் தேவனும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். For any local church to grow numerically and spiritually without ceasing they need to worship God. எந்த ஒரு திருச்சபையும் இடைவிடாமல் வளர வேண்டும் என்றால் இடைவிடாமல் இந்த காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும். Dear people of God, if you want to see your church growing without ceasing numerically and spiritually, you worship God without ceasing. தேவ மக்களே, உங்கள் சபை ஆவிக்குரிய ரீதியாக எண்ணிக்கையிலும் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இடைவிடாமல் இந்த முறை ஆராதனையை நீங்கள் செய்யுங்கள். It is not just the duty of pastor. இது ஒரு பாஸ்டருடைய வேலை மட்டுமல்ல. Not only is just the duty of his family. அவர்களுடைய பாஸ்டருடைய குடும்பம் மட்டும் செய்யற ஒரு வேலை ஊழியம் இது அல்ல. So as a local congregation, if you want to grow together, you need to worship God without ceasing. ஸ்தல சபையாக நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம். நாம் வளர வேண்டுமானால் நீங்களும் அதிலே பங்கெடுக்க வேண்டும். And even you can add many other activities to this worship. இதோடு கூட இன்னும் பல காரியங்களையும் நீங்கள் சேர்க்கலாம். You can add even birthday celebrations. இதோடு கூட நீங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நீங்கள் சேர்க்கலாம். You can add funerals.
அடக்க ஆராதனை நீங்க சேர்க்கலாம், You can add marriages. திருமணத்தை சேர்க்கலாம், And you can add even baby dedication. ஒருவேளை குழந்தையை பிரதிஷ்டை செய்வதை கூட நீங்கள் சேர்க்கலாம். So like that you can have all these activities into worship, which is a package. இப்படி இவைகள் எல்லாவற்றையும் ஒரு ஒரு இணைவாக நீங்கள் இந்த ஆராதனையிலே பார்க்க வேண்டும். So worship God without ceasing in order to grow without ceasing. சபை இடைவிடாமல் வளர வேண்டுமென்றால் இடைவிடாமல் இப்படியாக நாம் ஆராதிக்க வேண்டும். May God bless you all.